ஃபைனல் பிளான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யாரு என்ன பண்ண போறாங்க, அதோடைய ப்ளஸ் மைனஸ் என்ன, நமக்கு எங்கெங்கெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு, எந்த இடத்துல அரசாங்கத்தோடைய சப்போர்ட் தேவை அப்படின்றத முப்படை தளபதிகள் தனித்தனியா பிரதமரை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இது ஒரு ஹை செக்யூர்டு மீட்டிங். இப்போ இந்திய விமானப்படை எங்கேருந்து தாக்குவாங்க? நீங்கள் குஜராத்தில் ஆரம்பிச்சு போர்பந்தரில் ஆரம்பிச்சு அதன் பிறகு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூர், ஜெய்ப்பூர், ஜெய்சல்மர் போன்ற மிலிட்ரி பேசஸ், அப்படியே நீங்கள் தாண்டி இங்கே வந்தீங்கன்னா பஞ்சாபில் அம்பாலா போன்ற, பட்டான்காட் போன்ற பல மிலிட்ரி பேசஸ் இருக்குது, அமிர்தசர் இருக்குது. அப்படி ஜம்மு போனீங்கன்னா ஜம்முவில் ஒரு பேஸ் இருக்குது, உதம்பூரில் இருக்குது. இதிலிருந்து தான் விமானப்படை போய் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு நம்ம எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் பாகிஸ்தானை தாக்குறதுக்கு ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ், யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு பேஸுமே நம்மக்கிட்ட, ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ராணுவ ரகசியங்களை வெளியே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, இது எல்லாமே பப்ளிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். இப்போ ஃபர்கோர் ஏர்பேஸ்லேருந்து லாகூர் 700 கிலோமீட்டர், பெஷாவார் 500 கிலோமீட்டர், இஸ்லாமாபாத் 600 கிலோமீட்டர். இந்த 3 முக்கியமான பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய காம்பேட் மிஷன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய விமானப்படை உடனடியாக எவ்வளோ தூரம் பறந்து தாக்க முடியும், அவங்களுடைய ரேடியஸ் எவ்வளோ, சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். இந்த இடத்த தான் நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஆப்கானோடைய வான்வெளிக்குள்ளே வந்து தான் நம்ம உள்ளே போக முடியும். தாலிபான்களுடைய இந்தியாவுடைய உறவு இப்போ சமீபமாக போய் இந்திய அதிகாரிகள், வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்த்ரி அவர்கள் போய் தாலிபான்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கான காரணம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம அவங்க ஏர்பேஸை யூஸ் பண்ணலாம், அவங்க பர்மிஷன் கொடுக்காமையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்கான்கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அவங்க நம்மளோட ஒத்துழைப்பாங்க, அதுதான் அடிப்படை காரணம். உங்களுடைய வடமேற்கிலிருந்து ஒரு விமானம், இந்திய விமானம் ஃபர்கோர் ஏர்பேஸ் வந்து இஸ்லாமாபாத்தை நோக்கியோ இல்லை லாகூரை நோக்கியோ வந்துச்சுன்னா உங்களால் தடுக்கவே முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதை டக்குன்னு நீங்கள் இன்னொரு இலைக்கு மூவ் பண்ணிட்டு போக முடியாது. இவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு லிமிட்டடான ஸ்பேஸு. 1990 இந்த பாலிடிக்ஸ், அன்னைக்கு இருந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் தாலிபான்களுக்கு எதிராக ஃபைட் பண்ண நார்தர்ன் அலையன்ஸ், அந்த நார்தர்ன் அலையன்ஸுக்கு இந்தியா, ரஷ்யா 2 பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. தாலிபான்களுக்கு அமெரிக்கா, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நார்தர்ன் அலையன்ஸுக்கு உதவுறதுக்காக, ஆயுதங்கள் மற்றும் இதை உதவுறதுக்காக 90களில் இந்தியா உருவாக்கின ஏர்பேஸ் தான் அது. ஸோ நமக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்கணும். சரி, நம்மளுடைய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகளை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கிறோம். பட் அவங்களோட சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. 1990களில் நரசிம்மராவ் அவர்கள் இந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மிலிட்ரி பேஸ், இந்த இடத்துல நம்ம வேணும் அப்படின்னு, நம்மளோட ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரூட்ல பாகிஸ்தானை நோக்கி விமானங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்க, அவங்கள்ட்ட தடுக்கிறதுக்கான பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்தியா பாகிஸ்தான் நிலையில அவங்க வச்சுட்டு இருக்காங்க.